இந்த வீடியோல தைப்பூச விரதத்துக்காக என்ன மாலை போடலாம், மாலை அணியும் முறை, தினமும் என்ன செய்யணும், 48 நாள் விரத முறைகளும் விதிகளும், உணவுக் கட்டுப்பாடு, பெண்கள் எவ்வாறு விரதம் கடைபிடிக்கும் முறைகள், விரதத்தை எப்படி நிறைவு செய்வது, தைப்பூசம் அன்று செய்ய வேண்டியவை, மாலையை கழற்றும் முறை அனைத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதனால முழுசா பாருங்க. பல வருஷமா மன அமைதி இல்லாம, தீராத கடன் தொல்லையால வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலை வேண்டாம். உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விரதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த தைப்பூச விரதம். இந்த விரதத்தை நாம சொல்லப் போற முறையில சரியா கடைபிடிச்சீங்கன்னா, அந்த வேலாயுதனோட பரிபூரண அருளால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர்றத நீங்களே பார்ப்பீங்க. முதல்ல தைப்பூசம் ஏன் இவ்வளவு ஒரு விசேஷமான நாள்னு தெரிஞ்சுக்குவோம். தை மாசத்துல வர்ற பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்னா சேர்ற புனிதமான நாள்தான் தைப்பூசத் திருநாள். இந்த நாளில்தான் உலகத்தை காப்பதற்காக அன்னை பராசக்தி தன் மகன் முருகப்பெருமானுக்கு ஞான வேலை வழங்கினாங்க. அந்த வேலை கொண்டுதான் முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்தருளினார். இதனால மத்த நாட்களை விட தைப்பூசத்தன்னிக்கு முருகனை வழிபடுறது பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும்னு ஆழமான நம்பிக்கை இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் இந்த திருநாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. குறிப்பா பழனி மலையில 10 நாள் இந்த விழா கோலாகலமா நடக்கும். தைப்பூச விரதம்ங்கிறது நம்ம உடலையும் மனசையும் சுத்தப்படுத்தி அந்த இறைவனோட அருளை பெறுவதற்கான ஒரு அருமையான ஆன்மீக பயணம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதால தீராத நோய்கள் தீரும், கல்யாணத் தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்ல செல்வம் பெருகும்னு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தைப்பூச விரதத்தோட முதல் படி மாலை அணிந்து நம்ம விரதத்தை முறைப்படி தொடங்குறதுதான். 2026 ஆம் ஆண்டிற்கான தைப்பூசத் திருநாள் பிப்ரவரி மாதம் 1 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. நீங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்க விரும்பினால், உங்கள் விரதத்தை 2025 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்க வேண்டும். உங்களால் 48 நாட்கள் இருக்க முடியவில்லை என்றால், 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதற்கான தொடக்கத் தேதி 2026 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி. குறைந்தது 7 நாட்கள் விரதம் இருக்க விரும்பும் பக்தர்கள் 2026 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்கள் விரதத்தை தொடங்கலாம். அதுவும் முடியாதவங்க தைப்பூசத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அல்லது தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருந்து முருகனோட அருளை முழுசா பெறலாம். என்ன மாலை போடலாம்? பொதுவா முருகப்பெருமானுக்கு துளசி மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறது வழக்கம். சிலர் சந்தன மாலையையும் அணிவாங்க. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சுத்தமான துளசி அல்லது சந்தன மாலைய வாங்கிக்கோங்க. இந்த மாலையை நாமளே எடுத்து போட்டுக்க கூடாது. நம்ம அம்மா அப்பா கையாலையோ இல்லைன்னா நம்ம குருநாதர் கையாலையோ போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முடியலன்னா பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சகர் கையால மாலைய அணிஞ்சுக்கலாம். மாலை அணியும் முறை. விரதம் தொடங்குற அன்னிக்கு காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான உடை உடுத்திக்கோங்க. பூஜை அறைய சுத்தம் செஞ்சு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அப்புறம் நீங்க வாங்கின மாலையை முருகன் படத்தோட பாதத்துல வச்சு, முருகா, நான் இந்த விரதத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடிக்க நீதான் அருள் புரியணும்னு மனசு உருக வேண்டிக்கிட்டு மாலைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அங்கேயும் ஒரு தீபம் ஏத்தி உங்க வேண்டுதலை முருகன் கிட்ட சொல்லி உங்க விரதத்தை தொடங்குங்க. இது உங்க விரதத்துக்கு இன்னும் பலம் சேர்க்கும். மாலை போட்ட நிமிஷத்திலிருந்தே உங்க விரதம் தொடங்கிடுச்சு. இந்த 48 நாளும் நீங்க ஒரு சின்ன தவம் இருக்கிற மாதிரிதான். தினமும் என்ன செய்யணும்? காலை வழிபாடு. தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு நெத்தியில திருநீரு பூசி ஓம் சரவண பவ என்ற முருகனோட மூல மந்திரத்தைச் சொல்லி உங்க நாளைத் தொடங்குங்க. வீட்ல விளக்கேத்தி கந்த சஷ்டி கவசம், திருப்புகள், கந்த குரு கவசம் மாதிரியான பதிகங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய மந்திரங்கள் தெரியலைனாலும் பரவாயில்லை. மனசுக்குள்ள ஓம் சரவண பவ மந்திரத்தை நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவே ஒரு பெரிய பூஜைக்குச் சமம். உணவுக் கட்டுப்பாடு. இந்த விரத நாட்கள்ல கண்டிப்பா சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும். அசைவத்தை முழுமையா ஒதுக்கிடணும். முடிஞ்சவங்க ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி முடியலன்னா 2 வேளை பால், பழம்னு எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம். உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க 3 வேளையும் காரம், மசாலா இல்லாத எளிமையான சைவ உணவை சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதத்தோட முக்கியமான நோக்கமே புலன்களை அடக்கி ஆள்றதுதான். நம்மளோட உள்ளன்பைத்தான் அந்த முருகப்பெருமான் பார்க்கிறான். உடலை வருத்திக் கொண்டு விரதம் இருக்கக்கூடாது.
முடியாதவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், குழந்தைகள் தாராளமாக 3 வேளையும் உணவருந்தி விரதம் கடைபிடிக்கலாம். ஒழுக்க முறைகள். விரதம்னா வெறும் சாப்பாட்டை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லைங்க. நம்ம மனசையும் கட்டுப்படுத்தணும். இந்த 48 நாளும் யார்கிட்டயும் கோபப்படுறது, தேவையில்லாத வம்பு பேசுறது, மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது மாதிரியான செயல்களை விட்டுடணும். பேச்சில நிதானமும் மனசுல அமைதியும் ரொம்ப முக்கியம். மெத்தையில படுக்கிறதை தவிர்த்து வெறும் தரையில ஒரு பாய் விரிச்சு படுப்பது ரொம்ப நல்லது. இது நம்ம மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த உதவும். பெண்கள் இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது மாதத்தில் 3 நாட்கள் விரதம் தடைப்பட்டுடுமோன்னு கவலைப்படவே வேண்டாம். நீங்க தாராளமா விரதத்தை தொடரலாம். அந்த நாட்கள்ல மட்டும் பூஜை அறைக்கு போகாம, விளக்கு ஏத்தாம, மனசுக்குள்ளேயே முருகன் நாமத்தை சொல்லிக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். உணவு கட்டுப்பாட்டை வழக்கம் போல பின்பற்றலாம். அந்த நாட்கள் முடிஞ்சதும் தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் உங்க பூஜைகளை தொடரலாம். அதனால பெண்கள் எந்த தயக்கமும் இல்லாம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். 48 நாள் விரதத்தை வெற்றிகரமா முடிச்சு தைப்பூசத் திருநாள் அன்னிக்கு விரதத்தை நிறைவு செய்யணும். தைப்பூசத்தன்னிக்கு அதிகாலையிலேயே குளிச்சு புது உடை உடுத்திக்கோங்க. வீட்டு பூஜை அறையில ஷட்கோண கோலம் போட்டு 6 அகல் விளக்குகள்ல நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் படத்துக்கு பூக்கள் சாற்றி சர்க்கரை பொங்கல், பால், பழம்னு உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை படைச்சு மனதார வழிபடுங்க. அதுக்கப்புறம் உங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கிற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கிட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. பால்குடம், காவடி மாதிரி நேர்த்திக் கடன்கள் செலுத்த நினைச்சிருந்தீங்கன்னா இந்த நாள்ல அதை நிறைவேற்றுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். மாலையை கழற்றும் முறை. கோவில்ல தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் பூஜை அறையில மறுபடியும் ஒருமுறை முருகனுக்கு கற்பூரம் காட்டி, முருகா, இந்த 48 நாள் விரதத்தை நல்லபடியா முடிக்க அருள் செஞ்சதுக்கு நன்றி. என் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றித் தரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க போட்டிருந்த மாலையை முருகன் படத்தோட பாதத்துல வச்சுடுங்க. அதோட உங்க 48 நாள் விரதம் நல்லபடியா நிறைவடையும். விரதத்தை முடிச்ச பிறகு உப்பு சேர்க்காத கோதுமை தோசை அல்லது பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த 48 நாள் தைப்பூச விரதத்தை யார் ஒருத்தர் முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் செய்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் பனி மாதிரி விலகிப் போகும் என்பது உறுதி. வறுமை நீங்கி செல்வம் பெருகும், உடல் நோய்கள் அகன்று ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி நிலைக்கும். அந்த முருகப்பெருமானே உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாயிருந்து எல்லாத் தடைகளையும் உடைச்சு வெற்றியைத் தேடித் தருவார். தைப்பூச விரதத்தில் நீங்களும் எங்களுடன் இணையப் போகிறீர்கள் என்றால் உங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் சரவண பவ என்று பதிவிடுங்கள். எத்தனை பேர் இந்த விரதத்தை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பார்க்கும்போது அது மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் பழனி மலையில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறட்டும்.